நாம சின்ன வயசுல ரசிச்சு சாப்பிட்ட சில ஃபுட்ஸை இப்போ பெரியவங்களாகி நம்மளே சமைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ட ஃபுட்ல இதுவும் ரொம்ப மறக்க முடியாத ஒண்ணு. நீங்க சின்ன வயசா இருக்கும்போது இதை சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் செய்யறதுக்கு நான் 4 மாங்காய் இன்னைக்கு எடுத்திருக்கேன். குக்கர்ல 2 விசில் விட்டு இதுல இருந்த பல்ப் எல்லாத்தையும் தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். எடுத்த மேங்கோ பல்ப்பை ஒரு சூடான பேன்ல 2 டம்ளர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா கரையிறப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் சாப்பிடும்போது லைட்டாக காரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது மாங்கான்றதுனால காரம் சேர்த்துருக்கேன். மாம்பழத்துலையும் செய்யலாம், அப்போ அதுக்கு காரம் சேர்க்க தேவையில்ல. ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி அதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 1லேருந்து 2 நாள் வரைக்கும் வெயிலில் காய வச்சு எடுக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு 1 டேலேயே காஞ்சிருச்சு. எடுத்தால் சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்கள். சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரேயில் இருந்ததை கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே இன்னொரு தட்டில் இருந்ததை பாதி காலி பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். இதோட நேம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.